ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க அண்ட் சூப்பரா இருப்பீங்க. இதான் என்னுடைய விசுவாசம். 2 நாளா பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வீடியோ போட முடியல. ஏற்கனவே நாங்கள் பதிவிட்டு வைத்திருந்த அந்த வீடியோஸ் தான் நாங்க எடுத்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணோம். அது ஏன் போட முடியல அப்படின்றத நான் நாளைக்கு உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பிஃபோர் தட், இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த வேத தியான பாடங்கள், இது ஆவியானவரால் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு தியானம். நீங்க இதுல இருக்கிறீங்க, இது உங்களுக்கான வார்த்தை தான் அப்படின்னா, அவரை தேங்க்ஸ் பண்ணுங்க. அவருக்கு பிரைஸ் பண்ணுங்க. கம்பல்சரி எல்லாருடைய வீட்டிலையும் பைபிள், ஹோலி பைபிள் கம்பல்சரி இருக்கு. பரிசுத்த வேதாகமம் இல்லாத வீடும் கிடையாது. Can I tell you something? Even though they are not Christian, they are not Pentecostal Christians, they are also having Bible secretly. அவங்க கிறிஸ்தவங்களா இல்லைன்னா கூட அவங்க வீட்டில் பைபிள் வைத்திருக்கிறாங்க. ஏன் நீங்கள் என்ன கேட்கலாம், அது சத்தியமானதுங்க, அது உண்மை. பைபிளில் ஒரு ஏற்றம் தாழ்வு கிடையாது. ஈக்குவாலிட்டி, சமம், எல்லாரும் சமம். பைபிளில் இவங்க தான்ப்பா பெரிய ஆளு, இவங்க தான்ப்பா சின்ன ஆளு, இவங்க தான்ப்பா, அப்படி கிடையாது. பைபிளில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, எல்லாரும் சமம். நீ என்ன போல பூமியில் நடமாடு, நான் என்னென்னலாம் பண்ணேன் அது நீ கூட பண்ணலாம். இன்னும் சொல்றேன், என்னை விட அதிகமாக கூட அதிசய அற்புதம் பண்ணலாம் போ. அது மாத்திரம் இல்லை, நான் உன்னை எப்படிதான் உருவாக்கி இருக்கிறேன், என்ன போலவே உன்னை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதனால நீ ரொம்ப ஸ்பெஷலும் கிடையாது, ரொம்ப டவுனும் கிடையாது, மிடிலும் கிடையாது. நீ என்ன போல இருக்கிற. உன் பக்கத்தில் இருக்கிறான் பத்தியா, அவனும் என்ன போல தான் இருக்கான். நீ என்னை ஏற்றுக்கொண்ட, அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளல. இட் டேக்ஸ் சம் டைம். ஆமென். இந்த பைபிள் 66 புத்தகம் மட்டும்தானா? அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்று மேலே நினைக்காதீங்க. ஆதி ஆகமத்தை நம்ம தியானம் அதுவும் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை, ஃபர்ஸ்ட் வசனத்தை வைத்து தியானம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, அங்கே ஜீசஸே வந்துடுவார். அங்கே ஜீசஸ் தான் வருவார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் ஈப்ரூவில் படித்தோம் அப்படின்னா, பென் குமாரன் வந்துடுவார். அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம அதுக்குள்ளெலாம் போக வேணாம். நமக்கு எளிமையான ஒரு வார்த்தைகள், அவரோடு இருக்கின்ற உறவு, அதை நம்ம ஸ்ட்ராங்கன் பண்ணுவோம். நேரம் கிடைக்குது, ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுறாரு, நமக்கு ஞானத்தை கொடுக்குறாருன்னும் போது நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் ஆதி ஆகமத்தை நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட காரியம் இருக்கிறது. ஆதி ஆகமத்திலே வருகை குறித்து, அதை குறித்து எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போது பைபிள்ன்றது இந்த 66 புத்தகம் தான்ப்பா கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் நம்ம பைபிள் படி நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாழ முடியாது, மாறவும் முடியாது. வாழ முடியும், அது சொல்கிற பிரகாரம் முழுமையாக மாறுறது ரொம்ப கஷ்டம். டேக் சம் மோர் இயர்ஸ். பெரிய பெரிய பரிசுத்தவானை போய் கேளுங்க, நீங்கள் பைபிள் சொல்லுகின்ற மாதிரி நீங்கள் முழுமையாக மாறிட்டீங்களா கேளுங்க. பா ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன்ப்பா, எங்கப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த வேத வசனம் தெரியாத நபர் யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த வேத வசனம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத வசனம். 1 சாமுவேல் 2ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம் வாசிக்கிற கவனிங்க. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வசனம் அநேகருக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு வசனம், எனக்கு தெரியும். அவர் சிறியவனையும் எளியவனையும் எங்கேருந்து தூக்குறார் அப்படின்னா, புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து. ஆங்கிலத்தில் ஒரு சில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பல் இருக்குல்ல, டஸ்ட், இந்த விறகு கொளுத்தி போட்டு இந்த மரத்தெல்லாம் எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாம்பல் இருக்கும் பாருங்க, அது போல அதிலிருந்து எடுக்கிறார் அப்படின்னு வருகிறது. அதில் இருக்கிற ஒரு நபர், அதான் கடைசி.
குப்பைன்றது ஒரு மனிதனுடைய கடைசி வாழ்வாதாரம். எங்க பாருக்கீங்க? நான் ஏதோ வீடு வாசல்லாம் இல்லை, நான் ஒரு அனாதை, அதான் கடைசி. அதுக்கு மேலே கடைசி எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாம்பலில் மண்ணில் இருக்கிறேன், நான் குப்பையில் இருக்கிறேன் நான். அதுக்கு மேலே அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இல்லை, அவ்வளோதான். நல்லா அவனு கவனிங்க. இந்த 2 பேரையும் கூட்டு போயிட்டு எங்கே அமர வைக்கிறாரு உங்களுக்கே தெரியும். எங்கே அமர வைக்கிறாரு? யார் கூட அமர வைக்கிறாரு? இந்த எளியவனையும் சிறியவனையும் ஆகிய நம்ம தான் அது. நம்மை கொண்டு போயிட்டு எங்க அமர வைக்கிறார் என்றால் பிரபுக்களோடு. ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்கவில்லை என்றால் நீங்க நான் இன்னும் எங்க இருந்திருப்போம்? உங்களுக்கு பதில் தெரியும். வாசிங்க 2:8 மீண்டும். அவர் சிறியவனை புழுதியில இருந்து எங்க இருந்திருப்போம்? தேவனாகிய கர்த்தர் நம்மளை சந்திக்கலன்னா டஸ்டில் இருந்திருப்போம். எளியவனை குப்பையிலிருந்து, இப்ப நீங்க சிறியவன் அப்படின்னா நீங்க நான் தேவன் சந்திக்கல, எங்க இருந்திருப்போம்? புழுதியில, டஸ்டில் இருந்திருப்போம். எளியவன் பாவம்பா, எங்க இருந்திருப்போம்? தேவன் சந்திக்கலன்னா குப்பையில. ஆனா தேவன் சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் ஒரு நபர் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரானா பிரபுக்கள். தேவன் அவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தல, தூசிலிருந்து உயர்த்த, புழுதிலிருந்து உயர்த்தல. அவங்க பிரபுக்கள், சந்ததி சந்ததியா அவங்க பிரபுக்கள், ராஜாக்களா வந்துட்டு இருக்கிறாங்க. தேவன் தான் அவங்களை ஆளுகைக்கு உட்படுத்துகிறார், தேவன் தான் அவங்களை ஏற்படுத்துகிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனா தேவன் போய் சந்தித்தாலும் சந்திக்கலாலும் அவங்க யார் தான்? பிரபுக்கள் தான். அநேக ராஜாக்கள் தோன்றுறாங்க இந்த பூமியில, அநேகர் தேவன் சந்திக்கவே இல்லை. ஈவன் தான் அவங்க யார் தான்? அப்போ ராஜாக்கள் தான். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உலக தலைவர் அநேகர் ஜீசஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிறைய நாடுகளில் கிறிஸ்டியானிட்டி நாடு, கிறிஸ்தவம் உள்ளே வரக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க யாரு? ராஜாக்கள். ஆனா நீங்க நான் அப்படி கிடையாது. தேவன் நம்மை சந்திக்காத வரைக்கும் நம்ம என்னவா தான் இருந்திருக்கிறோம்னா குப்பையிலையும் புழுதியா இருந்திருக்கிறோம். டஸ்ட் அண்ட் வேஸ்டேஜா தான் இருந்திருக்கிறோம். அவர் நம்மை சந்தித்து அவர் செய்கின்ற மிகப்பெரிய காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன காரியம் செய்யறாருன்னா, கூட்டிட்டு போயிட்டு பிரபுக்களோடு, அதுக்கு மேல பெரிய அதிகாரி இந்த பூமியில தேவனால் ஏற்படுத்தவில்லை. நீங்க சொல்லுங்க, நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் பிரசிடென்ட்டுக்கு மேல வேற யார் இருக்கிறா? கூட்டிட்டு போயிட்டு அங்க அமர வைக்கிறார். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அவர் நம்மை சந்திக்காத வரைக்கும் நம்ம என்னவா இருக்கிறோம்னா குப்பையில தூசியில இருக்கிறோம். அதே தேவன் பிரபுக்களை சந்திக்காத வரையிலும் அவங்க குப்பையில தூசியில இல்லை, அவங்க பிரபுவா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனே தேவையில்லை. ஏன்? எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கும் அப்படி இல்லை. தேவன் நம்மளை சந்தித்ததுனால நம்ம வாழ்க்கை மாத்திரம் மாறல, நம்மளை அழைத்து கொண்டு எங்க போய் அமர வைக்கிறார் என்றால் பிரபுக்களோடு அமர வைக்கிறார். உலகத்திலே ரொம்ப டவுன் எதுனா இந்த குப்பை, சாம்பல், தூசி, இதுதான். உலகத்திலே உயர்ந்த ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபுக்களோடு அமர்வது. அதோட முடிக்கல, அடுத்த பார்ட் ஒன்று கவனிங்க. மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த மகிமை உள்ள சிங்காசனத்தை யாரு கொடுக்கிறார் தெரியுமா? முன்னாடி நீங்க போய் அமர்ந்தீங்க பாரு பிரபுக்கள், அவங்களுக்கு கொடுக்கல. இப்போ அதற்கும் ஒரு படி மேல இருக்கு. அது என்ன படினா அவருடைய சிங்காசனம். அவர் எப்படி சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறாரோ உங்களையும் அழகு பார்க்க வேண்டும் என்று அமர வைக்கிறார். இங்க உட்கார். மகிமை உள்ள சிங்காசனத்தை அமர வைக்கிறார்.
ஆனால் தேவன் வந்து சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் அவங்க யார் தான்? பிரபுக்கள், ராஜாக்கள், தலைவர்கள். ஆனால் தேவன் வந்து என்னை சந்திக்கலாம், நான் பிரபுவும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. நான் யார் அப்படின்னா குப்பை, தூசி, எளிமையானவன். ஆனால் அவர் என்னை சந்தித்ததுனால இப்போ நான் என்னவா மாற்றப்படுகிறேன் அப்படின்னா, பிரபுக்களோடு அமர்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்னவா மாற்றப்பட்டிருக்கிறேன்? நானும் ஒரு பிரபுவாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஒரு ராஜாவுடைய மகன் ராஜாவா பிறக்கிறான், சூப்பர் கிரேட். ஒரு பெரிய பணக்காரருடைய மகன் பணக்காரனா பிறக்கிறான், கிரேட். அப்படி ஒரு காரியமே என் குடும்பத்தில் நடந்ததே கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அப்படிப்பட்ட ஒரு வாசனையே அப்படி ஒரு வாசனையே இல்லை எங்களுக்கு. ராஜாக்கள் என்ற வாசனையே இல்லை. ஆனா என்னை தேடி வந்து உயர்த்தி அவங்க இருக்கிற ஸ்தானத்தில் அமர வைக்கிறார். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இவங்களுக்கு மேல அமர்ந்திருக்கிற யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். அவர் நான் இருக்கிற இடத்துக்கு நேரா வராரு. நான் இருக்கிற இடம் தூசியோ அழுக்கோ சின்னதோ பெருசோன்னு பார்க்காம நான் இருக்கிற இடத்துக்கு நேரா வந்து நான் ஒரு அதிசயம் ஒன்று பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க? யாரு இந்த பூமியில உயர்ந்த ஆட்கள்? இவங்க அங்க கூட்டி போய் நான் உட்கார வைக்க போறேன். இல்லை வேணாம், அதெல்லாம் வேணாம். நான் இங்கிருந்து உங்களை துதிக்கிறேன், எனக்கு இதுவே போதும். நீங்க என் வாழ்க்கையில் வந்தீங்க பாருங்க, எனக்கு கை கொடுத்தீங்க பாருங்க, என் கண்ணீரை தொடச்சிங்க பாருங்க, என் அழுகையை மாற்றினீங்க பாருங்க, என் குடும்பத்தை சரி செஞ்சீங்க பாருங்க, எனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் பாவங்களை சரி செஞ்சீங்க பாருங்க, இது போதும், நான் எனக்கு இங்கே இருக்கிறேன். இப்போ நீயே போய் அமர்றியா இல்லை நான் அமர வைக்கவா? இல்லை, சரி நானே அமர வைக்கிறேன். அவரே அமர வைக்கிறார். அண்ணால் தான் இந்த பாட்டை பாடுறாங்க. அண்ணால் பாட்டத்தை நல்லா கவனிங்க. அவர் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்தது மாத்திரமல்ல, பிரபுக்களோடு அமர வைக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? சாமுவேல் வளர்ந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்லுவாரு, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு நான் சொல்றவன் அபிஷேகம் செய் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே சாமுவேல் கிளம்பி நேராக ஈசாய் வீட்டுக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் பதட்டமா ஓடி வருவாங்க. ஓடி வந்து கேட்பாங்க, நீங்க வர்றது சமாதானமா? தத்தளிப்போட வரீங்களா இல்லை சமாதானமா வரீங்களா? எல்லாம் சுக செய்தி தான், போ ஈசாயை அழைத்து கொண்டு வா, ஈசாய் வீட்டுக்கு நான் போறேன். இஸ்ரேல் இருக்கிற எல்லாம் டாப் லீடர்ஸ், இஸ்ரேல் இருக்கிற எல்லா விதமான முக்கியமான ஆட்கள் எல்லாரும் இப்ப அங்க வந்து நிக்கணும். ஏன் வந்து இருக்கிறது? சாமுவேல் மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ப்ராஃபட், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ப்ராஃபட். ஈசாயை குறித்து வேதத்தில் இடத்துல போடப்பட்டிருக்க என்னன்னா, ஈசாய் வயது சென்றவனும் எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கவனும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த வேர்டை திரும்ப சொல்றேன், எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கவனும். அது மாத்திரமல்ல, ஈசாயுடைய 7 பசங்களும் இராணுவத்தில் உயர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஈசாய் மிகப்பெரிய ஆள். ஈசாய் மிகப்பெரிய ஆள் அப்படின்னா அப்ப அந்த இஸ்ரேல் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாரும் அங்க வந்துதான் ஆகணும். இப்ப சாமுவேல் போயிட்டு கேட்கிறாரு, ஒவ்வொருத்தனையும் அனுப்புறாங்க, இவன் தான் ஆக்கும் அப்படின்னு வரும். இவனை இல்லப்பா, தேவன் சொல்லுவார், இவனை இல்லப்பா. அப்போ சாமுவேல் கேட்பாரு, ஈசாய் உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? இந்த கான்வர்சேஷன் போகும் பொழுது மொத்த சமஸ்த இஸ்ரவேலும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்திருக்கிறது? சாமுவேல், தேவனுடைய வாய் வந்திருக்கிறது. இல்ல இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் எங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். சாமுவேல் சொல்றாரு, அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று போய் அமருகிறார்.
சாமுவேல் எங்கு போய் அமர்கிறார் என்றால் பெரிய பெரிய பிரபுக்களும் ராஜாக்களும் அமர்ந்திருக்கிற இடத்தில் சாமுவேல் போய் அமர்ந்திருக்கிறார். பிரபுக்களும் ராஜாக்களும் சாமுவேலுக்கு பயந்து கை கட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப வசனம் வாசிக்கிறாங்க, கவனிங்க. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அன்னால் ஒரு நார்மலான பர்சன், அன்னாளுடைய சந்ததியில ஒரு பெரிய ஆசாரியர் எழும்புனாங்கன்னு தெரியல. அன்னாளுடைய சந்ததி பெரிய பெரிய ஆட்கள் தெரியல. ஆனா அன்னால் ஒரு எளிமையானவர்கள். ஏன் அந்த வேர்டை சொல்றாங்கன்னா, அவங்கள மீன் பண்றாங்க. நான் எளிமையானவன், நான் சிறுமையானவன், ஆனா என்னை அழைத்து கொண்டு போய் பிரபுக்களோட அமர வைப்பீங்க அப்படின்னு. அவங்க பாடின பாட்டு யாருக்கு நடக்குது அப்படின்னா, தன் மகனாகிய சாமுவேலுக்கு நடக்குது. சாமுவேல் எளிமையானவர், சிறுமையானவர், ஆலயத்துக்குள்ளே இருந்தாரு. ஆனா ஒரு நாள் இந்த சாமுவேல் இடத்தில் எல்லா பிரபுக்களும் கூடி வர வேண்டும். பிரபுக்கள் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க, மொத்த சமஸ்த இஸ்ரவேல் பிரபுக்களும். ஆனால் சாமுவேலுக்கு தனியான ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கிறாரு. பிரபுக்களோடு அமர வைத்துட்டாரு. ஆனா மகிமை உள்ள சிங்காசனம் இவங்க எல்லாருக்கும் மேல சாமுவேல். ஒரு பிரபு கூட வந்து அதெல்லாம் கிடையாது, எதுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க, நீங்க கிளம்பி போங்கன்னு சாமுவேல் எதிர்த்து யாராலும் பேச முடியாது. சாமுவேலுக்கு ரூல் போட முடியாது. பிரபுக்களோட அமர வச்சுட்டாரு, மகிமை உள்ள சிங்காசனத்தை கொடுத்துட்டாரு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சங்கீதம் 113 இந்த காரியம் திரும்ப வாசிக்கப்படும். வாசிக்கிற 113:7-8. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த வேர்டை கவனிங்க, தமது ஜனத்தின் அதிபதிகளோடும். தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். எப்படி சாமுவேல் எளிமையும், சாமுவேலுடைய தாய் அன்னாள் ஒரு நார்மலான ஒரு ஆள். ஆனால் அந்த தாய்க்கு தெரியாது மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம் ராஜா வரப்போகிறார், 2 முக்கியமான ராஜாவை என் மகன் அபிஷேகம் பண்ண போறான்னு அன்னாளுக்கு தெரியாது. ஆனா அன்னாளின் தேவன் அவருக்கு தெரியும். இப்ப இங்க என்ன பெரிய பியூட்டி நடக்க போகுது அப்படின்னா, அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் தாவீது என்பவர் ஒரு மேய்ப்பன். எப்படி சாமுவேலை கர்த்தர் புழுதிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை தேவனாகிய கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்தாரோ, அதே போல இப்ப இங்க ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுன்னா, தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரமா வா. ஏன்? சாமுவேல் உன்னை கூப்பிடுறாரியா? சாமுவேல் அவர்லாம் என்னை கூப்பிட வாய்ப்பே இல்லை. ஐயோ, உண்மையா உன்னதான் கூப்பிடுறாரு. மொத்த சமஸ்த இஸ்ரவேல் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுவும் விளையாடாதீங்க, என் அப்பாலாம் என்னை வெறுத்துட்டாரு, என் அண்ணனுங்களுக்கு பாரு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், என்னெல்லாம் பாரு, வனாந்தரத்தில் இருக்கிறேன். ஐயோ, உன்னதான் ஏன் கூப்பிடுறாரு, வாங்கையான்னு வரும் பொழுது, தாவீது அந்த வீதியில நடந்து வரும் பொழுது அத்தனை பிரபுக்களும் தாவீதை பார்க்கிறார்கள். இப்பொழுது இந்த தாவீது அந்த பிரபுக்கள் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தில் போய் அமரப் போகிறார். அவர்களுக்கு சரிசமமாக அமரப் போகிறார். ஆனால் அந்த பிரபுக்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, சாமுவேல் தன்னுடைய தைலத்தை எடுத்து தாவீதை அபிஷேகம் செய்து மகிமை உள்ள சிங்காசனத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் பிரபுக்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க. மொத்த சமஸ்த இஸ்ரவேலின் பிரபுக்கள் பார்க்கிறார்கள், ஈசாய் பார்க்கிறார்கள், சம்மா பார்க்கிறார்கள், தன்னோடு பிறந்த 7 சகோதரர் பார்க்கிறார்கள், அந்த ஊரில் இருக்கிற எல்லா விதமான பெரிய பெரிய ஆட்கள் பார்க்கிறார்கள். இப்போ எங்கெங்கெல்லாம் பிரபுக்கள் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, அங்க தாவீதை நிற்க வைக்கிறார். தாவீதை நிற்க வைக்கிறது மாத்திரமல்ல, தாவீதை அபிஷேகம் செய்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இராணுவத்துல தன்னுடைய பிரபுக்கள் யாரு? அண்ணன்கள்லாம் பிரபுக்கள் தான். அவங்கெல்லாம் இராணுவத்துல அதிகாரத்துல இருக்கிறாங்க. தாவீது அமர வைக்கிறார். எல்லா பிரபுக்களும் பார்க்குறாங்க. நீங்க சங்கீதம் 118 எடுத்துக்கோங்க. 9 வாசிக்கிறேன், கவனிங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். பிரின்சஸ் நம்புறது வேஸ்ட், நான் கர்த்தரை நம்புறேன். ஏங்க, நான் சிறியவன், எளியவன், வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். என்னை அழைத்து கொண்டு வந்து பிரபுக்களோடு அமர வைத்து ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறார். தாவீதின் சிங்காசனத்தை உடையவர் நம் முன்னே கடந்து போகிறார். சாமுவேல் யார் அபிஷேகம் செய்கிறார் தெரியுமா? வரப்போகின்ற மேசியாவை அபிஷேகம் செய்கிறதுக்கான அடையாளம். சர்ச், உங்களுக்கான வார்த்தை நான் சொல்றேன், கவனிங்க. அவருக்கான ஒரு நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருங்க. அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. என்னுடைய வாழ்க்கையை அவர் விருப்பமா மாத்தாதீங்க. அப்பா நான் இப்படிதான் வாழுவேன், இதை நீங்க விருப்பமா எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லாதீங்க. அவர் என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்றவாறு நீங்க நான் மாறுவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க நான் அவருடைய மறைவில் மறைந்து கொள்ளுகிறோமோ, ஷெல்டரில் அடைக்கலத்தில் மறைந்து கொள்ளுகிறோமோ, நம்மை அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மகிமை உள்ள சிங்காசனத்தை அவர் நமக்கு அருளுவார். நிச்சயம் அதை அவர் நமக்கு செய்வார். இந்த சந்ததி அதை காணும். நீங்க வாழும் தலைமுறையிலே உங்களுக்கு அது நடக்கும். அண்ணாளுக்கு தெரியுமா இப்படி இப்படி நடக்க போகுது என்று? சாமுவேலுக்கு தெரியுமா? ஏன் தாவீது அவர் பாட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறார், ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. கேட்டிருப்பார், ஆண்டவரே என்னை கூப்பிடுறாங்க, நான் போட்டுமா? ஓகே ஓகே, போ 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 தாவீது. தேவனுக்கு தெரியும், தாவீது நீ இப்ப மேய்ப்பனா போற, திரும்பி என்கிட்ட வரும்போது ராஜா வர போற, போ போ போ. நீங்க நான் இன்னைக்கு எளிமையான சிறுமியான நபரா இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் பெருசாகாம இருக்கலாம், உங்களை மதிக்காம இருக்கலாம், உங்களை யாரும் கண்டுக்காம இருக்கலாம், விசாரிக்காம இருக்கலாம், உங்களை ஒரு மாதிரி ஹார்ட் பெயின்குள்ள கொண்டு போகலாம். இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்கெல்லாம் அப்படி என்று உலகம் உங்களை புறக்கணித்து கொண்டிருக்கலாம். உலகம் உங்களை எவ்வளவு புறக்கணித்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க யாரோடு உறவுல இருக்கிறீங்க அதை நல்லா கவனித்து பாருங்க. உங்க கூட பேசுறது யாரு? நைட் அண்ட் டே உங்க கூட பேசுறது யாரு? அவர் சத்தத்தை நீங்க கேட்குறீங்களே, அவரோட அபிஷேகத்தை உணர்றீங்களா? அவர் முகத்தை தரிசிக்க முடிகிறது இல்ல? அவர் யார் என்று உங்களுக்கு காமிப்பார். அப்பொழுது யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தா, இதுதான் பக்தன் அழகா சொல்றாரு, பிரபுக்களை நம்புன வேஸ்ட். என்னை காப்பாத்துங்கன்னு நம்பினேன், ஒருத்தங்களும் காப்பாத்தல, என் வீட்டில் என்னை மதிக்கவே இல்லை. ஆனா கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர். எளிமையான என்னை கொண்டு பிரபுக்களோடு அமர வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுத்து மொத்த சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யணும்னு கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு வேற தேவன், உங்களுக்கு எனக்கு வேற தேவனா? இல்ல, தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவன். தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டா நமக்கு அதிசயம் நடக்குங்க. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு எவ்வளவு பேருக்கு அதிசயம் நடந்தது பாருங்க. அந்த தேவன் தான் உங்க தேவன், என் தேவன். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போயிட்டு மக்களுடைய அழுத்தம் ரொம்ப காயப்படுத்திட்டாங்களா? நீலாம் வேஸ்ட் சொல்லியிருக்காங்களா? இந்த வார்த்தைக்காக என்ன மன்னிச்சிருங்க உங்களை தண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? உன்னால எனக்கு எந்த யூஸே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நீ இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதே எனக்கு ஒன்று தான், நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? கேன் ஐ டெல் யூ சம்திங்? நீங்கள் தேவைப்படுறீங்க யாருக்கோ. யாருக்கு தெரியுமா? தாவீதை சிங்காசனத்தில் பிரபுக்களோடு அமர வைத்து தமது மகிமுள்ள சிங்காசனத்தை தாவீது கொடுத்த தேவனுக்கு நீங்க தேவைப்படுறீங்க. உலகம் உங்களை தேவையில்லைன்னு சொல்லிடுச்சா? அந்த உலகத்துக்கு இப்ப நீங்க தேவைப்பட போறீங்க.
எந்த நபர் உங்களை புறக்கணித்தார்களோ, யார் உங்களை பார்த்து வேஸ்ட்டு, நீ இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான், நீ வேஸ்ட்டாக இருக்கிறன்னு யார் சொன்னாங்களோ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஹெல்ப் நீ பண்ணுறியா? ஏன் உங்களை அழைத்து கொண்டு போய் பிரபுக்களோடு அமர வைக்க போகிறார். ரொம்ப ஃபீலிங்கில், ரொம்ப பெயினில் இருப்போம். என்ன 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 யாருக்குமே பிடிக்கவே மாட்டுது. ஐயோ, ஜீசஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட யாரும் பேசவே மாட்டுறாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? பரவாயில்ல, ஜீசஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் அவங்ககிட்ட போயிட்டு ஹாப்பியாக பேசணும்னு ஆசை இருக்குது. நான் பேச பண்ணல, என்னை விட்டு போயிடுறாங்க, என் மேலே பொறாமை கொள்கிறாங்க, தீமையான வார்த்தையை பேசுகிறாங்க. பரவாயில்ல, ஜீசஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லா மனுஷருக்கும் உங்களை பிடிச்சு ஜீசஸ்க்கு உங்களை பிடிக்கலன்னா, ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. அவர் உங்களை அமர வைப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. பலப்படுங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.